Statistics and Numerical Methodsல previous year question paperல இருக்கிற ஒரு question. இந்த question வந்து நமக்கு எந்த question paperல இருக்கு அப்படின்னா நவம்பர் டிசம்பர் 2023 question paperல இருக்கிற part B question. இந்த part B questionல இந்த ஒரு question தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த question மட்டும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Dynamic modulus of concrete is obtained for two different concrete mixes. ஸோ ரெண்டு மிக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மிக்ஸ்ல N1 வந்து 33, செகண்ட் மிக்ஸ்ல N2 வந்து 31. 30யை விட அதிகமா இருந்ததுன்னா அது வந்து லார்ஜ் சாம்பிள். ஸோ N1ல 33 அண்ட் N2ல 31. அப்ப இது லார்ஜ் சாம்பிள்னு தெரியுது. இசட் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் நம்ம. இதுக்கான டேட்டா x1 பார் வந்து 115.1, இங்க x2 பார் ஈக்குவல் டு 114.6, S1 ஓட வேல்யூ 0.47 அண்ட் S2 ஓட வேல்யூ இதெல்லாமே கிவன் டேட்டா, அதுல இருந்து எடுத்து எழுதுறோம் 0.38. நம்மள வந்து 5%க்கு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்பா ஈக்குவல் டு 0.05. நல் ஹைபோதேசிஸ் என்ன பண்ணா ஈக்குவாலிட்டி அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ நல் ஹைபோதேசிஸ் எப்படி எடுக்க போறோம்? H0 μ1 ஈக்குவல் டு μ2, ரெண்டு மீனும் ஈக்குவல் அப்படின்னு சொல்றேன். அப்ப அதோட ஆல்டர்னேட் ஹைபோதேசிஸ்ல μ1 நாட் ஈக்குவல் டு μ2 நாட் ஈக்குவல்னு இருக்கிறதுனால இது டூ டெய்ல்டு டெஸ்ட். இப்ப நம்ம இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? நம்ம Z ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். Z ஃபார்முலால இங்க சிக்மா கொடுக்கல, S1 S2 கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளோட ஃபார்முலா x1 பார் மைனஸ் x2 பார் டிவைடட் பை ரூட் ஆஃப் S1 ஸ்கொயர் பை N1 பிளஸ் S2 ஸ்கொயர் பை N2. இப்போ இந்த x1 பார் மைனஸ் x2 பார் இதில் எல்லாத்துலயும் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 115.1 மைனஸ் 114.6 டிவைடட் பை root of S1 square. S1 என்றது 0.47 square கீழே 33 plus 0.38 square by 0 sorry N2 ஓட வேல்யூ 31. ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.5 நியூமரேட்டர்லையும் 0.1065 டினாமினேட்டர்லையும். ஸோ என்னோட இசட்டோட வேல்யூ 4.7. இது கால்குலேட்டட் வேல்யூ. இப்போ என்னோட கால்குலேட்டட் வேல்யூ வந்து இசட் ஈக்குவல் டு 4.7. இது நம்ம கால்குலேட்டட் வேல்யூ. இதுவே டேபிள் வேல்யூ. டேபிள் வேல்யூ வந்து இசட்டுக்கு வந்து நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம். டேபிள் வேல்யூ அட் 5%. அது வந்து கொடுத்துருக்காங்க 0.05ன்னு. 5%ஓட வேல்யூ டூ டெயில் டெஸ்ட்டுக்கு 1.96. இந்த வேல்யூ நமக்கு இப்போ தெரியும். இப்போ இது ரெண்டுத்துல நம்ம கம்பேர் பண்ணா என்ன தெரியுது நமக்கு? நம்மளோட கால்குலேட்டட் வேல்யூ இஸ் லெஸ் தென் டேபிள் வேல்யூ. கால்குலேட்டட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் டேபிள் வேல்யூ. ஸோ கால்குலேட்டட் வேல்யூ வந்து கிரேட்டரா இருக்கிறதுனால H0 இஸ் ரிஜெக்டட். H0 ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? there is a difference between mean value. மிக்ஸ்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஆல்டர்னேட் ஹைபோதேசிஸ் தான் அக்செப்ட் ஆயிருக்கு. H0 ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அதோட அர்த்தம் H1 அக்செப்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.